பசங்களா, வெல்கம் டு த கொஸ்டின் ஆஃப் த டே. இதுல ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். இம்பார்ட்டன்டா இதெல்லாம் நீங்க கண்டிப்பா எக்ஸாம்ஸ்க்கு பார்த்துட்டு போயிடணும் அப்படிங்கறத எல்லாத்தையுமே நான் இங்க உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ மிஸ் பண்ணாம இந்த செஷனை பாருங்க. அண்ட் ஆல்சோ நான் உங்களுக்கு சில விஷயங்களை கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அதுல ஒண்ணுதான் நம்மளுடைய நீட் 2026 ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ். இதுல பாத்தீங்கன்னா கோர்ஸ் ஃபீ மட்டும் எனக்குள்ள ஹைலைட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி கோர்ஸ் ஃபீ, ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் டேபோட எனக்குள்ள ஹைலைட் பண்ணிருக்கேன். வித் 10% ஆஃபோட லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ மறக்காம இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சீட்டை நீங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய ஜைலமோட சிக்னேச்சர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய LMRP, தட் இஸ் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் செஷன்ல என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி இங்க எனக்குள்ள ஹைலைட் பண்ணிருக்க பசங்களா. ஸோ இதுக்கான கிளாஸஸ் எல்லாமே Jan 4th வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபீஸையும் இங்க எனக்குள்ள ஹைலைட் பண்ணிருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாம இந்த கோர்ஸை நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய நீட் ட்ரீம் வந்து இங்க ட்ரூ ஆயிடும். அதே மாதிரி இன்னொரு வண்டர்ஃபுல் கோர்ஸ் பத்தி சொல்லியே ஆகணும். தட் இஸ் XPL. That XPL 30 days ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கான கிளாஸஸ் எல்லாமே March 27, 2026ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது. அதோட கோர்ஸ் ஃபீயும் இங்க எனக்குள்ள ஹைலைட் பண்ணிருக்கோம் பசங்களா. இதுல உங்களுக்கு மார்க் டெஸ்ட், கிராண்ட் டெஸ்ட்னு ஏக்கச்சக்கமான டெஸ்ட் எல்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபைனலா ஒரு டச் கொடுக்கணும்னா டெஃபினட்டா இந்த கோர்ஸை நாம ப்ரிஃபர் பண்ணுவோம். இதுலயும் லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்கு. சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஜைலம் ஆரம்பிச்ச 1 year இன் தமிழ்நாட்டுல 50+ டாக்டர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸோட உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் செக்யூர் யுவர் சீட் பிகாஸ் வி ஹாவ் ஒன்லி த லிமிடெட் சீட். ஓகே, நம்மளுடைய கான்டென்ட் என்ன? ப்ராப்ளம்ஸ். அதுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்? சிம்பிளி ஸ்கேன் த QR கோட். யூ வில் கெட் இன்டு அன் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல். அங்க இருந்து நம்மளோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் சிம்பிளா டவுன்லோட் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கெப்பாசிட்டர் வித் டைஎலக்ட்ரிக்ல இருந்து கொஸ்டின் வரும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அதுல இருந்து தான் இப்ப நான் மூவ் அப் பண்ண போறேன். ஸோ பாருங்க, லெட் அஸ் கோ ஃபார் த கெப்பாசிட்டர்ஸ். தட் இஸ் P and Q. டயக்ராம்ல இங்கேயே கொடுத்துட்டாங்க. ஓகே, இவங்க ரெண்டு பேத்துக்குமே சேம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் தான் இருக்கு. சேம் D இருக்கு. D இஸ் அ செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியலன்னா நான் டயக்ராம்லயே ஹைலைட் பண்றேன். இந்த ரெண்டு பிளேட்ஸ்க்கு இடையில இருக்கிறது தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பிளேட்ஸ். இங்கனக்குள்ள இதான் இந்த டேர்மை தான் நீங்க என்னென்ன டினோட் பண்ணுவீங்கன்னா ஏரியான்னு சொல்லி டினோட் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த ரெண்டுக்கு இடையில உங்களுக்கு டைஎலக்ட்ரிக்ஸை வச்சு ஃபில் பண்றாங்க. அப்ப கால்குலேட் த கெப்பாசிட்டன்ஸ் ஃபார் P and Q. இதுதான் நம்மளோட கொஸ்டின். சோ டைஎலக்ட்ரிக்ஸை ஃபில் பண்ணிருக்கிற மெத்தடே பாருங்க, ஒரு மாதிரி ரெண்டு டைஎலக்ட்ரிக்கும் டிஃபரெண்டா ஃபில் பண்ணிருக்காங்க. சரி, எப்படி இதை கால்குலேட் பண்றது அப்படின்னு பாத்திரலாமா? ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா டைஎலக்ட்ரிக்ஸ்க்கு முன்னாடி பேரலல் பிளேட்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன செட் ஆஃப் ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம்? அததான் நீங்க இங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டே வரலாம். சோ லெட் மீ ஸ்டார்ட் வித் கெப்பாசிட்டன்ஸ் நம்ம பாக்குறோம். சோ கெப்பாசிட்டன்ஸுக்கு நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ற ஃபார்முலா C is equal to epsilon naught A divided by D. இதுதான் பேரலல் பிளேட் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் ஹைலைட் பண்ணிடுறேன். சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டயக்ராம்க்கு போலாம். ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல நான் டயக்ராம் பார்த்துட்டேன். கெப்பாசிட்டர் எப்படி ஃபில் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹாஃப் உங்களுக்கு ஃபில் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஹாஃப் உங்களுக்கு கெப்பாசிட்டன்ஸ் ஃபில் ஆயிருக்கு. அப்ப இந்த ஹாஃப்ல என்ன மீடியம் இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஏர் மீடியம் தான் இருக்கும். அப்ப C0 அப்படிங்கறது ஏர் மீடியம். இந்த இடத்துல C அப்படிங்கறது டைஎலக்ட்ரிக் ஃபில் பண்ணதா கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஸ்மால் டிக்கு நான் போறேன். அப்படி பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஸ்மால் டி கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு ஃபில் ஆயிருக்கு. அப்ப ஏரியாவை நான் இங்க கான்சென்ட்ரேட் பண்றேன். ஏரியா தான் ஹாஃபா டிவைட் ஆயிருக்கு. ஏன்னா A/2 அப்படிங்கிற ஹாஃப் ஆஃப் த ஏரியால ஏர் மீடியமும் இந்த A/2ங்கிறதுல வந்து நமக்கு டைஎலக்ட்ரிக்கையும் ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. சோ டைஎலக்ட்ரிக்கோட ஃபார்முலா என்ன? C is equal to epsilon naught A divided by D. ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். இந்த எப்சலான் ஆர் இல்லைன்னா K அப்படிங்கிற டைஎலக்ட்ரிக் எங்க வரும்னு தெரியலன்னா எங்கனக்குள்ள எப்சலான் நாட் இருக்கோ அது பக்கத்திலேயே தான் வந்து உட்காரும். சோ நியூமரேட்டர்னா நியூமரேட்டர், டினாமினேட்டர்னா டினாமினேட்டர் தான் வந்து உட்காரும் அப்படிங்கறத ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதை சீரீஸா கனெக்ட் பண்ணணுமா பேரலலா கனெக்ட் பண்ணணுமா? ஓகே, சீரீஸ் பேரலலுக்கு வரலாம். சோ ஒரு சைடு பொட்டன்ஷியல்ல இருந்து வந்து
டிராவல் பண்ணி நான் இன்னொரு சைடு பொட்டன்ஷியலுக்கு போவேன். இதுதான் என்னுடைய கான்டென்ட். அப்ப நான் இங்க இருந்து வர்றேன்னா என்னால ஏர் மீடியம்லயும் டயஎலக்ட்ரிக்லயும் அட் அ டைம்லயே டிராவல் பண்ண முடியும். அப்போ ஏர் மீடியமும் டயஎலக்ட்ரிக்கும் ஏரியாவை ஹாஃபா டிவைட் பண்ணிக்கும் போது நமக்கு பேரலா கனெக்ட் ஆயிருக்காங்க. சோ அந்த கான்டென்ட்டையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? சோ கெப்பாசிட்டன்ஸ் வேர் கனெக்டட் இன் parallel, ஏர் மீடியம்ல இருக்கிறது ஒண்ணு, டயஎலக்ட்ரிக்ல இருக்கிறது ஒண்ணு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏர் மீடியம் நீங்க எடுத்துக்கலாம். சோ எப்சிலான் நாட் A டிவைடட் பை D அப்படின்னு நம்ம போடுறோம். சோ இங்கதான் கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னென்ன ஸ்டெப்ஸ்ல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஏரியா எத்தனையால டிவைட் ஆயிருக்குன்னு பாக்கணும். 2ஆல டிவைட் ஆயிருக்கு. அப்போ ஏரியாவை மட்டும் எதுல டிவைட் பண்ணிக்கணும்? 2. therefore we will get எப்சிலான் நாட் A டிவைடட் பை 2D அப்படிங்கிறது எனக்கு இதுக்கு மட்டும் கிடைக்கும், ஏர் மீடியம்க்கு. டயஎலக்ட்ரிக் ஃபில் பண்ணிருக்கிறதுக்கு எப்சிலான் நாட் போடணும், எப்சிலான் ஆர் போடணும். அதுக்கும் ஏரியா ஹாஃப் ஆஃப் த ஏரியா தான் கவர் பண்ணுது, டிவைடட் பை D. therefore எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் A டிவைடட் பை 2D. அவ்வளவுதான். கெப்பாசிட்டன்ஸ் இன் parallel, therefore எப்சிலான் நாட் A டிவைடட் பை 2D plus epsilon naught A epsilon R divided by 2D. காமனான டேர்ம் எல்லாம் தூக்கி வெளியில போட்டீங்கன்னா you will get Cp is equal to epsilon naught A divided by 2D வரைக்கும் வெளியில போட்டுடலாம். 1 plus epsilon R. This is my first case. அவ்வளவுதான். கான்டென்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க கடகடன் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கூட உங்களுக்கு தேவையில்லை இல்லையா? இப்ப செகண்ட் கேஸ்க்கு நம்ம போலாம். சோ செகண்ட் கேஸோட டயக்ராம்ல என்ன பண்ணிருந்தாங்கன்னா மேல ஹாஃப்ல மட்டும் நமக்கு டயஎலக்ட்ரிக்கா இந்த மாதிரி ஃபில் பண்ணிருந்தாங்க. கரெக்டா? சோ அஸ் யூஷுவல் இங்கதான் நமக்கு ஒரு பிளேட்ல இருந்து இன்னொரு பிளேட்டுக்கு தான் கரண்ட் பாஸ் ஆகும். இதுதான் உங்களுடைய டிஸ்டன்ஸ் D. சோ டிஸ்டன்ஸ ஹாஃபா டிவைட் பண்ணிருக்காங்க. சோ டயஎலக்ட்ரிக் வச்சிருக்கிற டிஸ்டன்ஸ் D/2, ஏர் மீடியம் இருக்கிற டிஸ்டன்ஸ் D/2. ஓகே, இப்ப இங்க இருந்து எனக்கு கரண்ட் சப்ளை நடக்குது. இத கிராஸ் பண்ணி தான் இங்க வர முடியும். சோ அத கிராஸ் பண்ணி தான் இங்க வர முடியும் அப்படிங்கறதுனால நான் கண்டிப்பா என்ன பண்ணிடுவேன், they were connected in series அப்படின்னு சொல்லி போட்டுருவேன். சோ CS போடும் போதே 1/CS தான் நம்ம போடுவோம். சோ 1/CS, 1 divided by capacitance in air medium, 1 divided by capacitance in dielectric. இதுல ஏரியா பாக்குறேன். ஏரியா எப்படி ஃபுல்லா இருக்கு? ஃபுல்லா இந்த எட்ஜ்ல இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் நல்லா அடிச்சு வச்சிருக்காங்க. சோ ஏரியா எனக்கு ஃபுல்லா தான் இருக்கு. பட் இந்த டிஸ்டன்ஸ் தான் ஹாஃபா டிவைட் ஆயிருக்கு. சோ அப்ப என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணலாம்? ஏர் மீடியமோட ஃபார்முலா as usual C epsilon naught A divided by distance ஹாஃபா டிவைட் பண்ணணும். சோ D/2. அப்ப என்ன கிடைக்கும்? 2 epsilon naught A divided by D. இதே மாதிரி C-க்கு கால்குலேட் பண்ணலாம். எப்சிலான் நாட் A அதே D/2 தான். ஒருத்தர் மட்டும் வருவாங்க, அவங்க யாரு? எப்சிலான் R. therefore 2 epsilon naught A into epsilon R divided by D. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல parallel அப்ளை பண்ணலாம். 1 divided by 2 epsilon naught A divided by D. அதே மாதிரி plus 1 divided by 2 epsilon naught A epsilon R divided by D. D நமக்கு நியூமரேட்டர்ல போயிரும். நியூமரேட்டர்ல போனதுக்கு அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get 2 epsilon naught A ரெசிப்ரோக்கல் பண்ணுவீங்க. A divided by D of what we will get LCM எடுத்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிருப்போம். அவ்வளவுதான். epsilon R divided by 1 plus epsilon R. அவ்வளவுதான். இந்த ஃபார்மேட்டை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு இதுலயே டயஎலக்ட்ரிக் அவங்க என்ன பொசிஷன்ல வச்சாங்கன்னாலும் நீங்க கடகடன்னு இதுக்கான ஆன்சர்ஸ கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பசங்களா. அதே டயஎலக்ட்ரிக்ல தான் நான் ப்ளே பண்றேன். ஏன்னா கெப்பாசிட்டன்ஸ்ல டயஎலக்ட்ரிக் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். அதையும் நான் யாரோட தூக்கிட்டு வந்திருக்கேன்னா வான்டி கிராஃப் ஜெனரேட்டரோட நான் தூக்கிட்டு வந்திருக்கேன். ஓகே, क्वेश्चन நம்ம இந்த இடத்துல பாத்திரலாம். டயஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, ரேடியஸ் ஆஃப் த ஹாலோ ஸ்பியர் இன் வான்டி கிராஃப் ஜெனரேட்டர்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. வான்டி கிராஃப் ஜெனரேட்டர்ல கால்குலேட் த மேக்ஸிமம் பொட்டன்ஷியல். சோ எவ்வளவு மேக்ஸ் பொட்டன்ஷியல் இது கிரியேட் பண்ணிருக்கும் அப்படிங்கறது தான் நமக்கு இங்க கேட்டிருக்கிறது. சோ மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் இந்த இடத்துல டயஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏர் வோல்ட் பெர் மீட்டர்ல கொடுத்திருக்காங்க. வோல்ட் பெர் மீட்டர் டயஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னா யாரா இருப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா நான் இங்க எனக்குள்ள ஹைலைட் பண்றேன். எலக்ட்ரிக் ஃபீல்டோட SI யூனிட் பாத்தீங்கன்னா தட் இஸ் a volt per meter. சோ அந்த பர்டிகுலர் ரீசன்னால எப்படி மேம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிவைடட் பை டிஸ்டன்ஸ். சோ வோல்ட் பெர் மீட்டர் வந்துருச்சா? அப்ப இந்த கான்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அப்ப சிம்பிளா நம்ம அப்ளை பண்ணலாம். தட் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு E max into the distance. சோ ஒன்னும் பண்ணல, மேல இருக்கிற ஈக்குவேஷனை தான் ரீவொர்க் பண்ணிருக்கேன். தட் இஸ் E is equal to V by R னு ரீவொர்க் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். சோ பொட்டன்ஷியல் எனக்கு மேக்ஸிமமா வேணும். சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ தட் இஸ் 3 into 10 power 6, ரேடியஸ் இஸ் 0.5. அதை நான் 1/2 கூட போட்டோம்னா I will get
1.5 into 10 power 6 SI யூனிட் மறந்துடக்கூடாது, வோல்ட். சிம்பிளா சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னே சொல்லலாம். என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பாருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல இருந்து என்னால வெறும் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒர்க் மட்டும் கிடையாது, என்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு, குலும் ஃபோர்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ண முடியும். என்ன கொஸ்டின் அப்படிங்கறத பாருங்க. 4 சார்ஜஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகே, அரேஞ்ச்டு இந்த கார்னர்ஸ் PQRS கார்னர்ஸ்ல அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நீங்க அரேஞ்ச் பண்ணும்போது ஒன்னு கிளாக் வைஸ்ல போகணும், இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல போகணும். அதை விட்டுட்டு இந்த இடத்துல நான் P போட்டேன்னா இங்க எனக்குள்ள Q, இங்க எனக்குள்ள R, அப்படி நீங்க போடக்கூடாது. ஓகே, அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. Continuously find the work required to assemble these charges in the given configuration. So 4 charges 1 2 3 4ன்னு வைக்கிறதுக்கு என்ன ஒர்க் தேவைப்பட்டிருக்கும்? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் கண்டினியூஸ்லி என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. சப்போஸ் Q' அப்படிங்கிற சார்ஜ நான் சென்டர்ல கொண்டு வந்து வச்சேன்னா அதுக்கு எனக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஒர்க் தேவைப்படும்? இதுதான் நம்மளோட கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் இஸ் அ மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் அண்ட் வண்டர்ஃபுல் கொஸ்டின். சோ கவனமா பார்த்துட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க் எடுத்துக்கலாம். பொட்டன்ஷியல் ஃபார்முலால இருந்து நீங்க கால்குலேட் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க ஒர்க் ஃபார்முலால இருந்து கால்குலேட் பண்ணீங்கனாலும் சரி, எதுல இருந்து வேணும்னாலும் நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஒர்க்கோட ஃபார்முலாவை நான் கால்குலேட் பண்ணணும். இப்போ எனக்கு ஒர்க்குக்கு நான் போறேன். பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் டிவைடட் பை சார்ஜ். இதுதான் கான்டென்ட். அப்ப ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் இன்டு சார்ஜ். ஓகே, அப்ளை பண்ணியாச்சு. சோ இப்ப இதுல அப்படியே கண்டினியூஸா நம்ம போலாம். ஒர்க்கோட ஃபார்முலா என்ன? 1/4 epsilon naught Q divided by R. அதுதான ஃபார்முலா. work is equal to potential formula 1/4 epsilon naught Q divided by R into Q. Therefore எனக்கு workோட ஃபார்முலா 1/4 epsilon naught dot Q square divided by R. இந்த ஃபார்முலா தான் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வரும். சோ இதை நீங்க மறந்துடாதீங்க. ஓகே, இப்ப எனக்கு தேவைப்படுற கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் அப்ளை பண்ண போறேன். ஒவ்வொரு சார்ஜா நான் அரேஞ்ச் பண்றேன். ஒவ்வொரு சார்ஜா எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் சார்ஜ் உட்காரும், அதுல ஒரு சார்ஜ் தான் இருக்கும், எந்த ஒர்க்குமே இருக்காது. அடுத்து செகண்ட் சார்ஜ் உட்காரும், அடுத்து தேர்ட் சார்ஜ் உட்காரும், அடுத்து ஃபோர்த் சார்ஜ் உட்காரும், அடுத்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்கும். சரிங்களா? இப்ப இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இருந்து இப்ப நான் உங்களுக்கு கான்டென்ட் கொடுக்குறேன் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் எந்த சார்ஜ் உட்காருதுங்கிறத கான்செப்ட்ஸ்ல இங்க நம்ம பேசிடலாம். சோ ஃபர்ஸ்ட் பிளஸ் கியூங்கிற சார்ஜ் எனக்கு P பொசிஷன்ல உட்காருதுன்னு எடுத்துக்கிறேன். சோ கான்டென்ட் பாருங்க. திஸ் இஸ் த பிளஸ் கியூ. P பொசிஷன்ல உட்காந்துருச்சு. ஒரே ஒரு சார்ஜ் தான் உட்கார்ந்துருக்கு, கூட இன்னொரு சார்ஜ் இல்ல. ஒர்க் டனுக்கு உங்களுக்கு எத்தனை சார்ஜஸ் தேவைப்படும் சொல்லியிருக்கேன்? 2 சார்ஜஸ் உங்களுக்கு வேணும். ஒரே சார்ஜ் தான் தனியா உட்கார்ந்துருக்கு, கூட யாருமே இல்ல. சோ அந்த பர்டிகுலர் ரீசன்னால என்னுடைய ஒர்க் டன் ஆன் த P சார்ஜ் இல் பிகம்ஸ் as a 0. பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கிற மாதிரியே தான், இதேதான் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஒர்க்கும். சரிங்களா? அடுத்து இதே Pல இருந்து Q பொசிஷனுக்கு, கரெக்டா Q பொசிஷன், Q பொசிஷன்ஸோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கொடுத்திருக்காங்க? A அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுல சார்ஜ் வேல்யூ என்ன? -Q. -Q உட்காருது. சோ இப்ப என்ன ஸ்டோரி அப்படின்னா, கரெக்டா Pல இருந்து Q பொசிஷனுக்கு ஏங்கிற டிஸ்டன்ஸோட அந்த சார்ஜ் உட்காரணும். சோ இப்போ ஒர்க் ஆரம்பிக்குது. So work done on the PQ is equal to 1/4 epsilon naught dot plus Q ஒரு சார்ஜ் minus Q ஒரு சார்ஜ், ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் A. இதை நான் ஹைலைட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து பாருங்க, கரெக்டா Qல இருந்து PQRS. சோ R அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல பிளஸ் Q சார்ஜ் உட்காருது. சோ இது கரெக்டா Qல இருந்தும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஸ்கொயருக்காக Pல இருந்தும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அப்ப இந்த R அப்படிங்கிற சார்ஜ் 2 பாயிண்டோட, P and Qங்கிற 2 பாயிண்ட் டிஸ்டன்ஸோட பிளே பண்ணணும். சோ அதனால நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இதையும் எடுத்துக்கிறேன். சோ இதோட டாட்டட் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு நான் ஷார்ட்கட்ல சொல்றேன். இனிமேல் தெரியலன்னா அந்த ஷார்ட்கட் வேல்யூவை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ தட் ஷார்ட்கட் வேல்யூஸ் டிஸ்டன்ஸ் R is equal to A root 2. அதாவது சைடு வேல்யூ A அப்படின்னா A root 2. சைடோட வேல்யூ என்ன கொடுத்திருந்தாலும் F கொடுத்திருந்தா F root 2. ஓகே, அப்ப ரெண்டு பேத்தோட ஃபோக்கஸ் பண்ணுது. சோ R அப்படிங்கிற சார்ஜ் ஃபர்ஸ்ட் கியூவோட ஃபோக்கஸ் பண்ணுது. சோ தட் இஸ் a 1/4 epsilon naught சார்ஜ் பாசிட்டிவ் கியூ, இன்னொருத்தர் மைனஸ் கியூ, ஏங்கிற டிஸ்டன்ஸ். அதே R அப்படிங்கிற சார்ஜ் இப்ப யாரோட ஃபோக்கஸ் பண்ணுது? P யோட ஃபோக்கஸ் பண்ணுது. தட் இஸ் 1/4 epsilon naught பிளஸ் கியூ, அகெயின் இன்னொரு பிளஸ் கியூ, பட் டிஸ்டன்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா A root 2.
அதுக்கு அடுத்து என்ன சார்ஜ் வரும், கியூங்கிற சார்ஜ் வரும். கியூங்கிற சார்ஜ் வரும், சாரி எஸ்ங்கிற சார்ஜ் வரும். எஸ்ங்கிற சார்ஜ் வரும்போது எத்தனை பேத்தோட கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வரும்? எஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எஸ் எத்தனை பேத்தோட கான்சென்ட்ரேட் பண்ணணும்? ஆரோட ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி கியூல இருந்து கரெக்ட் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். பில இருந்தும் கரெக்ட் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். சோ மொத்தம் 3 சார்ஜோட ஃபோக்கஸ் வந்து எது மேல விழுகுதுன்னு பாத்தீங்கன்னா எஸ் மேல விழுகுது. அப்போ ஒர்க் டன் ஆன் த எஸ்ஆர் பாத்தீங்கன்னா தட் இஸ் ஐ சிம்பிளி ஏ டிஸ்டன்ஸ்ல தான் வந்து உட்காந்துருச்சு. சோ திஸ் இஸ் அ நெகட்டிவ் சார்ஜ், தட் இஸ் a 1/4 pi epsilon naught dot positive q then negative q divided by the distance a. Then work done on the ps charge போறேன். அதே மாதிரி 1/4 pi epsilon naught dot ஒரு நெகட்டிவ் q then இன்னொரு பாசிட்டிவ் q then divided by distance a. இது இல்லாம உங்களுக்கு எதோடையும் அது கான்சென்ட்ரேட் பண்ணுது, qs உம் அது கான்சென்ட்ரேட் பண்ணணும். so that is a 1/4 pi epsilon naught dot பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இன்னொன்னு நெகட்டிவ் சார்ஜ் டிவைடட் பை அந்த டயகனலோட டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், சைடு இன்டு √2. சைடு இஸ் ஏ √2. அவ்வளவுதான், ஒர்க் டன் தெரிஞ்சிருச்சு. சோ இது எல்லாத்தையும் பாருங்க, டினாமினேட்டர் எல்லாமே சேமா இருக்கு. யார் யாருக்கு? இவங்க 4 பேத்துக்கு. இவங்க எல்லாத்தையும் ஒன்னா ஆட் பண்ணிக்கலாம். a/√2ன்னு இருக்கிற இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா ஆட் பண்ணிட்டு காமன் டேர்மை தூக்கி வெளியில போட்டோம்னாவே we will get the answer. சோ அததான் இப்ப இந்த இடத்துல பண்ண போறேன். இவங்க எல்லாத்தையும் ஒன்னா ஆட் பண்ணோம்னா I will get -4 q ஸ்கொயர். 4 பேர் இருந்தாங்களா, சோ 4 pi epsilon naught into a. அடுத்து a/√2ல இருந்தது வெறும் 2 பேர் தான், அவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2q ஸ்கொயர் 4 pi epsilon naught into a√2. அவ்வளவுதான். சோ இதுல காமன் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வெளியில போட்டு நீங்க சிம்பிளிபிகேஷன் அட் த எண்ட் வரைக்கும் பண்ணாலும் சரி, இல்ல மேக்ஸிமம் சிம்பிளிபிகேஷன் அப்ளை பண்ணாலும் சரி. சோ நான் யூஸ் பண்றது q ஸ்கொயர் 4 pi epsilon naught எல்லாம் கேன்சல் பண்ணல, அப்படியே எடுத்து வெளியில போடுறேன். ஏவையும் எடுத்து வெளியில போட்டுட்டேன். சோ பேலன்ஸ் I will have -4, சாரி, சோ பேலன்ஸ் திங் மைனஸ வெளியில எடுத்திருக்கிறதுனால +4 -√2 அப்படிங்கிற ஆன்சர் எனக்கு சிம்பிளா கிடைச்சிருச்சு. சோ இதுதான் நான் என்ன பண்ணிருக்கிறதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு இதேதான் பொட்டன்ஷியல் எனர்ஜியும். சோ அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு எனக்கு கொண்டு வந்த கான்செப்ட். சோ இதோட அடிஷனல் கொஸ்டினா என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நடுவுல ஒரு சார்ஜ் நான் கொண்டு வந்து வைக்கிறேன், நடுவுல ஒரு சார்ஜ் கொண்டு வந்து வைக்கும் போது எவ்வளவு ஒர்க் டன் தேவைப்பட்டிருக்கும்னு கேக்குறாங்க. சோ இப்போ நம்மளுடைய கிளாஸ் ரூம் இங்க அரேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப நடுவுல வந்து ஒரு சார்ஜ் வைக்கிறாங்க. சோ நடுவுல கொண்டு வந்து வைக்கும் போது எவ்வளவு அரேஞ்ச்மெண்ட் தேவைப்படும், சோ நம்ம இங்க எனக்குள்ள பாத்துடலாமா? சோ பாருங்க, இந்த q' வரும்போது இது மேலையும் போக்கஸா வரணும், இது மேலையும் போக்கஸா வரணும், இது மேலையும் போக்கஸா வரணும், இது மேலையும் போக்கஸா வரணும். கரெக்டா? சோ ஹாஃப் ஆஃப் த டயகனல் நான் இங்க எனக்குள்ள டினோட் பண்றேன் பாருங்க, ஹாஃப் ஆஃப் டயகனல். ஓகேங்களா? ஏன்னா சென்டர்ல வந்து உட்காருது. சோ ஹாஃப் ஆஃப் டயகனல் நான் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி ஒரு டயகனலோட வேல்யூ a√2, ஹாஃப் அப்படிங்கும் போது டிவைடட் பை 2. அப்ப வேல்யூ என்ன கிடைக்கும், a டிவைடட் பை √2. அப்போ இந்த ஒவ்வொரு பர்டிகுலர் டேர்மோட வேல்யூவும் a/√2, இதோட வேல்யூ a/√2, இதோட வேல்யூ a/√2, இதோட வேல்யூ a/√2. சென்டர்ல ஒரு சார்ஜ் கொண்டு வந்து வச்சுட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த சென்டர்ல இருக்கிற சார்ஜ் ஒவ்வொன்னோடையுமே போக்கஸ் பண்ற மாதிரி இப்ப நம்ம டிரா பண்ணணும். ஓகேங்களா? சோ இப்ப நான் செகண்ட் கேஸ்க்கு போறேன். சோ செகண்ட் கேஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 1 divided by 4 pi epsilon naught. So first p charge is a positive q divided by a/√2. அடுத்து நெகட்டிவ் சார்ஜ்ங்கறனால மைனஸ் சிம்பல் 1 divided by 4 pi epsilon naught. நெகட்டிவ் சார்ஜுக்கு மைனஸ் போட்டுட்டேன், a/√2. அடுத்து பாசிட்டிவ் சார்ஜ்ங்கறனால பிளஸ் சிம்பல் 1/4 pi epsilon naught q divided by a/√2. அடுத்து நெகட்டிவ் சார்ஜ்னால மைனஸ் சிம்பல் 1/4 pi epsilon naught q divided by a/√2. So potential energy work இவங்க 3 பேத்துக்குமே சார்ஜஸோட சிம்பல் எடுக்கணும். சரிங்களா? அப்ப இங்க பாருங்க எல்லாமே சிம்பிளி கேன்சல் ஆயிடுச்சு. therefore work done is becomes a 0. So சார்ஜஸ பொறுத்து தான் கேன்சல் ஆகும். எப்பவுமே எல்லாமே டக்குன்னு கேன்சல் ஆயிடாது. சரியா பசங்களா? சோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒர்க் எல்லாத்துக்குமே இப்படிதான் நீங்க கால்குலேட் பண்ணணும். சோ இந்த ப்ராப்ளம் வந்தா மிஸ் பண்ணாம நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு டவுட் இருக்குங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. I will explain it in the class. Okay, thank you so much for the wonderful session.